Hi goodies and friends, welcome to Mariyo crafty Tamil channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து epoxy resin ஓட mold வச்சு நம்ம ஒரு candle செய்ய போறோம். அது metallic candle செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையானது நம்ம கொஞ்சம் candles எடுத்துக்கலாம். நமக்கு உங்ககிட்ட wax இருந்தாலும் ஓகே, waxையும் எடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து candle எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து ஒரு கடாயில வந்து இந்த மாதிரி candles வந்து நம்ம உடைச்சு போடுறோம். இது மாதிரி உடைச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் தூள் தூளா ஆவற மாதிரி போட்டா கொஞ்சம் ஈஸியா அது வந்து கரைய ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு மைக்கா பவுடர் ஒன்று எடுத்துருக்கேன். இது நம்ம ரெசினுக்காக யூஸ் பண்ணுற மைக்கா பவுடர். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துட்டு இதுதான் நம்ம வந்து மெட்டாலிக் இதுக்காக போட போகிறோம். ஸோ இது வந்து இதில் போடுறோம். இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் சூடாக விடணும். வந்து நம்ம இதுதான் நம்மளுடைய வந்து பென் ஹோல்டர் ரெசின். இதோட பேக் சைடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கேண்டிலுக்காக. இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு வந்து த்ரெட்டோட இது எடுத்துக்கணும். த்ரெட்டை போட்டு இது மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். நம்ம வந்து இது மாதிரி சுற்றி சென்டராக இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அவ்வளோதான் நம்ம ஊற்றிட போகிறோம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஊற்றிட போகிறோம். அந்த கேண்டில் வந்து நம்ம சூடாக்கணும். இல்லை அந்த கேண்டிலை வந்து உடச்சி நம்ம சூடாக்கியிருந்தோம். அந்த நல்லா சூடாக்கி அந்த மெட்டாலிக் இதையும் போட்டிருந்தோம். நம்ம அந்த மைக்கா பவுடரையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற்றுறோம். இந்த மாதிரி இது ஃபுல்லாக இதில் வந்து இந்த மோல்டு வந்து ரெசின் மோல்டு. ஆக்சுவலாக இந்த ரெசின் மோல்டை நம்ம கேண்டில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ மோல்டு வந்து ரெசின் மட்டும்தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஓகே, இது கேண்டிலும் செய்ய முடியுமாங்கிறதுக்காக தான் நம்ம செக் பண்ணுறோம் இது. ஸோ இப்போ வந்து நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து அதை நல்லா டிப் பண்ணுறோம். தண்ணியில் நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆகிடும். எப்படியும் ஒரு 1 hour வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதுலேருந்து எடுக்கிறோம். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பின்னாடி வந்து நல்ல கோல்டு கலர் இருக்குது. அந்த மெட்டாலிக் கலர் அப்படியே நல்லா தெரியுது. ஸோ இது நல்லா ஷைனிங்காக நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம அது வந்து தண்ணியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தனால நம்ம அந்த வீடியோ கிளிப்பிங் காமிக்க முடியல. எடுத்துட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ கிளியராக எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த கேண்டிலோட நம்ம நூல் உள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தீபத்துக்கு எரியறதுக்காக நூல் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிட்டோம். அதை கொஞ்சம் சைடில் இருந்தது எல்லாமே வந்து கிளியராக எடுக்கிறோம். நம்ம இந்த குச்சியும் எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அது கிளியராக எடுக்கிறோம். நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ அதில் வந்து நம்ம தீபத்தை ஏற்ற போகிறோம். ஸோ ஓகே, இப்போ அது நல்லா எரியுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அழகாக எரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மெட்டாலிக் கேண்டில் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி செய்கிறனால நம்ம வந்து ரெசின் மோல்டு வந்து அதில் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி ரெசின் மோல்டு வந்து ஏதாவது ஆகும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் எஃபர்ட்காக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் படி நாங்கள் அதுக்கேற்ற வீடியோஸை நம்ம சேனலில் மேக் பண்ணி போடுவோம். அண்ட் உங்களுக்கு ரெசின் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஹாப்பி கிராஃப்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.